ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். நீளாதுங்கஸ்தனகிரிதடீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரஸ் சித்தமத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜி நிகடிதம் யாபலாக்ருத்ய புங்க்தே கோதா தஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயः. ஆச்சாரிய வந்தனம். நாராயண குரும் ஞான வாராசி மகமாஸ்ரயே யோ ராஜதாக்னிபிர்நித்யம் ஆராதிதः யானனः. ஸ்ரீமதே நாராயண தாதயார்ய மகாதேசிகாய நமः. திருப்பாவையிலே இன்றைக்கு 7வது பாசுரம். 6வது பாசுரத்திலிருந்து ஆரம்பித்து 10 பாசுரங்களிலே தோழிகளை ஒவ்வொருத்தியாக எழுப்புகிறாள். போன பாசுரத்திலே ஒரு தோழியை எழுப்பினாள். இந்த பாசுரத்திலே வேறொரு தோழியை எழுப்புகிறாள். தோழிகளை எழுப்புவது என்பது இந்த 10 பாசுரங்களினுடைய ஆபாதார்த்தம். இதுதான் முக்கிய அர்த்தமும் கூட. ஆனாலும் இதற்கு ஒரு உள்ளர்த்தம் இருக்கிறது. தோழிகளை எழுப்புகிற சாக்கிலே நம்மையெல்லாம் எழுப்புகிறாள். நாம் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கிறோம். நமக்கு ஒரு விழிப்பு உணர்வு ஏற்படுத்த வேண்டும். அதற்காக எழுப்புகிறாள். நாம் தூங்குகிறோம், நம்மை எழுப்ப வேண்டி இருக்கிறது என்பதை சுவாமி தேசிகன் சரணாகதி தீபிகையிலே இவ்வாறு சாதிக்கிறார். நித்ராயிதாம் நிகமவர்த்மனி சாருதர்ஷி பிரஸ்தான சக்தி சகிதான் பிரதிபோத்ய ஜந்தூன் ஜீர்ணஸ்தனந்தய ஜடாந்த முகானிவாஸ்மான் நேதும் முகுந்தயதசே தயயா சஹத்வம். நம்மை போன்ற ஜந்துக்கள் எல்லாம் என்ன பண்ணுகிறார்கள்? நித்ராயிதானே, தூங்கி போயிருக்கிறார்கள். எங்கே தூங்குகிறார்கள் என்றால் நிகமவர்த்மனி, வேத வழியிலே தூங்கி கிடக்கிறார்கள். வேத வழியிலே விழித்துக் கொண்டல்லவா இருக்க வேண்டும். ஆனால் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஜந்துக்கள். அவர்களை சாருதர்ஷியான பெருமாள் என்ன பண்ணுகிறார்? ஐயோ பாவம் என்று இரக்கம் கொள்கிறார். ஜீர்ணஸ்தனந்தய ஜடாந்த முகானிவ, ஜீர்ண ஜரித்து போனவர்கள், அதாவது மூப்படைந்தவர்கள், சனந்தய தாய்ப்பால் குடிக்கும் குழந்தைகள், ஜட மூடர்கள், அந்த குருடர்கள், இது போல முகா, இது மாதிரி சில பேர்கள் இருக்கிறார்கள் ஜந்துக்கள். அதிலே இந்த பாசுரத்திலே சொல்லுகிற பேய் பெண்கள் என்பது அந்த முகா என்பதிலே அடக்கம். அப்படிப்பட்ட அஸ்மான் நம்மை நேதும் முகுந்த அழைத்து செல்வதற்காக முகுந்தரானவர் தயயாசக, தன்னுடைய தயையோடு கூட யதசே, முகுந்தனே நீ பிரயத்தனம் பண்ணுகிறாய் என்று. இப்பொழுது இந்த திருப்பாவை 6 முதல் 15 பாசுரங்களுக்கு இதை அன்வயப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாமெல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கிற ஜந்துக்கள். நம்மை எழுப்புவதற்குத்தான் வந்திருக்கிறாள் ஆண்டாள். இங்கே பெருமாளுடைய தயா மூர்த்தியான ஆண்டாள். அவள் நம்மை பேய்ப்பெண்ணே என்றும் நாயக பெண் பிள்ளா என்றும் தேசமுடையா என்றும் பல பல விதமாக சம்போதனம் பண்ணி நேத்தும் என்று இந்த ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி பெருமாளிடம் நம்மை அழைத்து போவதற்காக நம்மளை விழிக்க பண்ணுகிறாள், நம்மளை துயில் எழுப்புகிறாள். இந்த 10 பாசுரங்களிலே இன்றைய பாசுரம். கீசு கீசென்றெங்குமானை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து
வாசனருங்குழலாட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரதவம் கேட்டிலையோ நாஜகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோரெம்பாவாய். இந்த பாசுரத்திலே நாயக பெண் பிள்ளாய் என்று பெண் பிள்ளைகளுக்கு ஆயர்பாடியில் உள்ளவர் சிறுமிகளுக்கு நாயக பூதையாய் தலைவியாய் இருக்கிற ஒருவளை எழுப்புகிறாள். இவளை போல தலைவியாய் இருப்பவள் கிருஷ்ணனோடையே இருப்பவள் நப்பின்னை. அவளை 18ஆம் பாசுரத்திலே எழுப்பப் போகிறாள். அந்த பாசுரத்துக்கும் இப்பொழுது ஒரு நாயக பெண் பிள்ளையை எழுப்புகிறாளே இந்த பாசுரத்துக்கும் நிறைய கருத்துகள் பொதுவாக இருக்கின்றன. அதிலே 6 கருத்துக்களை இப்பொழுது பார்க்க போகிறோம். இந்த 6ம் அங்கேயும் வருகிறது, இங்கேயும் வருகிறது. முதல் கருத்து, இந்த பாசுரத்திலே வாச நறுங்குழல் ஆட்சியர் என்று கோப ஸ்திரீக்களுடைய குழல் இருக்கிறதே கூந்தல், அதற்கு வாசம் பரிமளம் இருக்கிறது என்று. கூந்தலுக்கு பரிமளம் இயற்கையாகவே இருக்கும் சுந்தரிகளுக்கு. இதே கருத்து அந்த 18வது பாசுரத்திலேயும் கந்தம் கமழும் குழலி என்று வாசனை கமழ்கிற குழலை கொண்டவள் நப்பின்னை என்று வருகிறது. இது ஒரு பொது கருத்து. இரண்டாவது, இங்கேயும் திரவேலோரெம்பாவாய் என்று திறக்கச் சொல்லித்தான் வேண்டுகோள். அங்கேயும் கடை திறவாய் என்றும் கடைசியிலே வந்து திறவாய் மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய் என்றும் திறக்கச் சொல்லி வேண்டுகோள் இரண்டிலேயும் பொதுவாக இருக்கிறது. மூன்றாவது, ஒரு பட்சி கத்துவதை பற்றி இரண்டிலேயும் வருகிறது. அந்த பாசுரத்திலே 18 மந்தெங்கும் கோழிகளை தனகான் என்றிருக்கிறது. அதிலே எங்கும் கோழி என்ற எங்கும் என்கிற பதமும் இருக்கிறது. இங்கேயும் எங்கும் ஆனைச்சாத்தன் பேசின என்று எங்கும் எல்லா இடத்திலும் பட்சி சப்தம் கேட்கிறது என்பது 2 பாட்டிலேயும் பொதுவாக இருக்கிறது. இன்னும் ஒன்று பேர் பாட என்று அங்கே இருக்கிறது. இது பல பாசுரங்களிலேயும் இருக்கிறது. இங்கேயும் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் என்று பெருமாளுடைய திருநாமங்களை பாடுவது பற்றி 2 பாசுரங்களிலேயும் இருக்கிறது. அதே மாதிரி இன்னொன்று பூஷண சப்தம் என்பது இந்த பெண்டுகள் அணிந்திருக்கிற திருவாபரணங்கள் சத்தத்தை கிளப்புகின்றன என்பது 2லேயுமே இருக்கிறது. அங்கே எப்படி இருக்கிறது? 18 சீரார் வளையொலிப்ப என்று. இங்கே எப்படி இருக்கிறது? காசும் பிறப்பும் கலகலப்ப என்று. காசு என்பதும் பிறப்பு என்பதும் அச்சுத்தாலி ஆமைத்தாலி என்று சொல்லுகிற 2 ஆபரணங்கள். அதனாலே ஆபரண நாதம் என்பதும் 2லேயும் இருக்கிறது. அங்கேயும் கையால் வளையொலிப்பா என்று இருக்கிறது. இங்கேயும் கை பெயர்த்து கடைகிறவர்களுடைய கையை ஆட்டி ஆட்டி பெயர்த்து அசைத்து என்றிருக்கிறது. ஆகா, இவ்வளவு பொது கருத்துகள் நப்பின்னையை எழுப்பும் பொழுது என்னென்ன சொல்லி எழுப்புகிறார்களோ இந்த ஆய்ப்பாடி சிறுமிகள், அதே கருத்துகளை சொல்லி இங்கே ஒரு நாயக பெண் பிள்ளையையும் எழுப்புகிறாள். நமக்கு என்ன தெரிகிறது? இங்கே எழுப்பப்படுபவள் உண்மையிலேயே நப்பின்னை போல தலைவியானவள் என்று தெரிகிறது. இப்பொழுது இந்த பாட்டினுடைய அர்த்தத்தை ஒரு தடவை மேலெழுந்த வாரியாக பார்த்து விடுவோம். இந்த பாட்டிலே நிறைய சத்தங்களை பற்றி பேச்சு. எவ்வளவு விதமான சத்தங்கள் கேட்கின்றன இங்கே. ஒரு பக்கத்திலே செம்போத்து பறவைகளினுடைய கீச்சு குரல் சத்தம். திருத்தாய் செம்போத்தே என்று பெரிய திருமொழியிலே ஒரு பதிகத்திலே
10 பாசுரங்களிலேயும் செம்போத்து பறவையினுடைய சத்தத்தை பற்றி வரும். அந்த செம்போத்து பறவைதான் இங்கே சொன்ன ஆனை சாத்தன் என்கிற பறவை. அந்த பறவையை சில பேர் வலியன் பறவை என்று சொல்கிறார்கள். சம்ஸ்கிருதத்திலே பரத்வாஜம் என்று சொல்கிறார்கள். ராமாயணத்திலே இந்த பறவைகளை பற்றிய வர்ணனை உண்டு. தமிழிலே செம்போத்து என்றும் வலியன் என்றும் ஆனை சாத்தம் என்றும் பலபடியாக சொல்வது ஒரே பறவை என்று சில பேருடைய கருத்து. அந்த பறவைகளுடைய கீஷு கீஷு என்கிற சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அனக்ஷர ரசமான சத்தம் என்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. அனக்ஷர ரசம் என்றால் எழுத்தாலே எழுத முடியாது, ஆனால் இனிமையாக இருக்கும். அப்படி ஒரு பட்சி குரல். அந்த சத்தம் தவிர தயிர் கடைகிறார்களே ஆய்ச்சிமார்கள், அந்த ஆய்ப்பாடியிலே அவர்கள் கடையும் பொழுது அவர்கள் அணிந்திருக்கிற ஆபரணங்களில் இருந்து வந்த சத்தம், அவர்கள் கையை முன்னுக்கும் பின்னுக்கும் இழுத்து இழுத்து கடைகிறதுனாலே அவர்களுடைய ஆபரணங்கள் எல்லாம் குலுங்குகின்றன. அந்த சத்தம் கேட்கிறது. அது தவிர சுழலுகிற மத்துக்களுடைய சத்தம், மத்தினால் ஓசைப்படுத்த அந்த ஓசை, அப்புறம் சுழன்று கொண்டிருக்கிற மத்தினாலே குழப்பப்படுகிற தயிரினுடைய சத்தம், தயிரவம் கேட்டிலையோ என்று எவ்வளவு விதமான சத்தங்கள், இவ்வளவு ஆரவாரமும் உனக்கு கேட்கவில்லையா என்று கேள்வி கேட்கிறார்கள் இவர்கள். எத்தனை விதமான குரல்கள், ஒலிகள், ஆரவாரங்கள், சத்தங்கள், பேரரவங்கள் உன்னை சுற்றிலும் இருக்கின்றன. உனக்கு எதுவுமே கேட்கவில்லையா? கேட்டிருந்தால் நீ எழுந்து வந்திருப்பாய் அல்லவா? இன்னும் தூங்கிக் கொண்டிருக்க மாட்டாயே என்று. இதையேதான் பின்பொரு பாசுரத்திலே நீ செவிடா, நீ அனந்தலா, நீ மந்திரப்பட்டாயா என்றெல்லாம் கேட்கப் போகிறாள். இந்த பாசுரத்திலே உனக்கு காதிலே விழவில்லையா என்று மட்டும் கேட்கிறாள். தலைவியானவளே, நாயக பெண் பிள்ளையே, நாராயணனுடைய நாம சங்கீர்த்தனத்தை நாங்கள் பண்ணி கொண்டிருக்கிறோம். நாராயணன், மூர்த்தி, கேசவன் என்றெல்லாம். ஆனால் அதை கேட்டு கூட நீ படுத்துக்கொண்டே இருக்கிறாயா என்ன? அது தவறாயிற்றே. நாங்கள் எல்லாம் நாம சங்கீர்த்தனம் பண்ண ஆரம்பித்த பிறகு கூட, அது உன் காதில் விழுந்தாலும் கூட நீ கிடத்தியா, படுத்துக் கொண்டிருக்கிறாயா? ஒளி மிக்கவளே, நீ வந்து கதவை திற என்று இந்த பாசுரத்தினுடைய பொழிப்புரை முடிந்தது. இதிலேதான் நாம் ரசாஸ்வாதம் பண்ண போகிறோம். எப்பொழுதும் பேய் பெண்ணே என்று முதல் சம்போதனம் இருக்கிறது. அது என்ன? அவளை பேய் பெண் என்று சொல்வானேன்? பேய் என்பது, பேய், பூதம், பிசாச்சு என்பதெல்லாம் துஷ்ட ஜந்துக்கள் ஆயிற்றே. இவள் பாகவதோத்தமை ஆயிற்றே. இவளை போய் பேய் பெண்ணே என்று நிந்தையாக சொல்லலாமோ என்று கேட்டால், பரம பாகவதர்களை பேயர்கள் என்று சொல்வது வழக்கம். பெருமாள் திருமொழியிலே குலசேகராழ்வார் சொல்கிறார், அவருடைய ஜீவன சரித்திரத்திலேயே அவரையே சில பேர் பெயர் என்று நிந்திக்கிறது வழக்கம், பழிப்பது வழக்கம். ஏனென்ற பெயர் என்றால் பித்து பிடித்தவர் போல. பித்து பிடித்திருக்கிறது உண்மையிலே அவருக்கு. அது பெருமாள் பிச்சு. அதாவது எப்பொழுதும் ராமரையே நினைத்துக் கொண்டிருப்பாராம் அவர். அதிலேயே ஒரு பித்தாக கிடைக்கிறார், பித்தேறி கிடைக்கிறார். அவர் லோகத்தார் தன்னை யார் பழிக்கிறார்களோ அந்த லோகத்தாருக்கு பதில் சொல்வது போல ஒரு பாசுரம் எழுதியிருக்கிறார். பேயரே எனக்கு யாவரும் யானுமோர் பேயனேயவர்க்கும் இது பேசியன் ஆயனே அரங்கா என்றழைக்கின்றேன் பேயனாயுழிந்தேன் எம்பிரானுக்கே. என்னை பேயன் என்று பரிகாசம் பண்ணுகிற ஜனங்களுக்கு ஆமாம் நான் பேயன்தான் என்று சொல்லிவிட்டு, ஆனால் பேயன் யானுமோர் பேயனேயவர்க்கும் பேயரே எனக்கு யாவரும் என்று இரண்டாக சொல்லுகிறார். என்னுடைய நோக்கத்திலே பார்த்தால் மீதி பேரெல்லாம் பைத்தியமாக இருக்கிறார்கள் என்று எனக்கு தோன்றுகிறது.
மீதி பேருக்கெல்லாம் நான் தான் பைத்தியமாக இருக்கிறேன் என்று தோன்றுகிறது. நாம் இரு சாராரும் ஒத்து போகவில்லை. ஒருவரை ஒருவர் பரிகசிக்கிறோம். இது பேசி இதை பற்றி இப்பொழுது பேசி என்ன பிரயோஜனம்? நான் எப்படி பையனாயிருக்கிறேன் என்றால், எப்பொழுது பார்த்தாலும் பெருமாளுடைய திருநாமங்களை கீர்த்தித்துக் கொண்டிருக்கிறேன். ஆயனே அரங்கா என்று அழைக்கின்றேன். அதை பார்த்துதான் மீதி பேரெல்லாம் இவனை பைத்தியம் என்று சொல்கிறார்கள். நான் பைத்தியம்தான். யாருக்கு பைத்தியம் என்றால், பேயனாய் ஒழிந்தேன் எம்பிரானுக்கே. எம்பிரான் இருக்கிறானே, எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன், அவனுக்கு பேயனாக இருக்கிறேன். அவன் விஷயத்திலே நான் பிச்சேறி கிடக்கிறேன். அது அப்படித்தான். மீதி பேருக்கு தங்கள் கோஷ்டியில் இல்லாதவர்கள் என்றுதான் அவர்கள் சொல்லிக் கொள்வார்கள் என்று. அப்பொழுது இந்த பாசுரத்திலே பேய்ப்பெண்ணே என்று இருப்பதற்கு என்ன அர்த்தமாகிறது? குலசேகராழ்வார் போல பெருமாளுடைய திருநாமங்களையே சங்கீர்த்தனம் பண்ணிக்கொண்டு அவருக்கே பித்து பிடித்தவளாக இருக்கிறாள் இந்த பெண். அதனாலே இந்த கோபிகா ஸ்திரீக்கள் எல்லாம் சரியான இடத்துக்குத்தான் வந்திருக்கிறார்கள் எழுப்புவதற்கு. ஏனென்றால் அவர்கள் பண்ண போகிற காரியமும் அதேதான். பெருமாளுடைய திருநாமங்களை எல்லாம் சங்கீர்த்தனம் பண்ணி கொண்டு போய் மார்கழி நீராட்டம் பண்ண போகிறார்கள். அவர்களும் பெருமாளுக்கே பெயராகித்தான் வந்திருக்கிறார்கள். இந்த எழுப்பப்படுகிற பெண்ணும் பேய் பெண்ணாகத்தான் இருக்கிறாள். நமக்கு என்ன நீதி என்றால், நாம் எல்லாரும் பெருமாளின் திறத்திலே பேய்ப்பெண்ணாக ஆக வேண்டும். நாம் இப்பொழுது பெருமாள் விஷயத்திலே சில பேர் பெண்ணாகவும் இல்லை, பேய் பெண்ணாகவும் இல்லை. ஏனென்றால் மற்ற காரியங்களிலே வியாபிரத்தர்களாக இருக்கிறோம். அதற்கு பதிலாக பெருமாளுடைய நாமங்களை சங்கீர்த்தனம் பண்ணிக்கொண்டு பேய் பெண்ணாக ஆவது நல்லது என்பது நமக்கு தெரிகிற நீதி. இந்த பாசுரத்திலே 3 விழிச்சொற்கள் இருக்கின்றன, சம்போதன பதங்கள். ஒருத்தியைத்தான் எழுப்புகிறாள். அந்த ஒருத்திக்கே 3 சொல்லுகிறாள். பேய் பெண்ணே என்று ஒன்று, நாயக பெண் பிள்ளாய் என்று இன்னொன்று, தேசமுடையாய் என்று 3வது. 3மே பாராட்டுகள். அது ஒரு விதமான அர்த்தம். 3 விதமாக ஒருத்தியை பாராட்டுகிறாள். பித்து பிடித்தவள், நாயகத்தன்மை கொண்டவள், தலைமை பண்புகள் எல்லாம் இருக்கிறவள். தேசம் உடையா என்பதற்கு, தேசம் என்பதற்கு தேசம் என்ற நாடு, அது அர்த்தம் இல்லை. தேசு அதாவது தேஜஸ் மிகுந்தவளாக இருக்கிறாள் என்று. இது ஒரு விதமான அர்த்த பிரதிபாதன மார்க்கம். இன்னொன்று இருக்கிறது, பேய்ப்பெண்ணை என்பது நிந்தை என்று. அடிபைத்தியமே என்று சொல்கிறார் போல. பேய் என்றால் பித்து. அவளை பைத்தியம் என்று நிந்தை பண்ணி விட்டு பிறகு நாயக பெண்பிள்ளா என்று பாராட்டு பண்ணுகிறார்கள் என்று. நிந்தையும் பாராட்டும் கலந்து பண்ணும் அளவுக்கு இந்த தோழிகள் ஒருவருக்கொருவர் நெருக்கமானவர்கள். 2 தோழிகள் நெருக்கமாக இருந்தால் சில சமயங்களிலே பழித்துக் கொள்வார்கள், சில சமயங்களிலே பாராட்டி கொள்ளுவார்கள். 2ம் கலந்தே கூட பண்ணுவார்கள். ஏனென்றால் அந்த அளவுக்கு அவர்கள் ஸ்னிக்தைகள், ஸ்நேகிதிகள். அதனாலே பேய்ப்பெண்ணே என்று கொஞ்ச நாள் அவளை நிந்தை பண்ணிவிட்டு பிறகு அதற்கடுத்த கணத்திலேயே அவளை பாராட்டலாம். அந்த மாதிரி பண்ணினால் அது நெருக்கத்தை தான் வெளிப்படுத்தும். அதைத்தான் இந்த பாசுரத்திலேயே பண்ணுகிறாள். அடி பைத்தியமே, நீ தலைவியாயிற்றே, இப்படி கிடக்கலாமா என்று. ஆக சம்போதனங்களுக்கு அர்த்தம் சொல்லி ஆயிற்று. அதற்கடுத்ததாக இந்த பாசுரம் போன பாசுரத்தில் போலவே அடுத்த பாசுரத்திலும் வரப்போவது போலவே வைகரை காலத்தினுடைய வர்ணனையை பண்ணுகிறது. வைகரை காலம் என்றால் உஷக்காலம், சூரியோதயத்துக்கு முற்பட்ட காலம், விடியல் வேளை. அதை வர்ணிக்கிறார். திருப்பாவையிலே பல பாசுரங்களிலே வர்ணிக்கிறார். குறிப்பாக இந்த துயில் எழுப்புகிற பாசுரங்களிலே வர்ணிக்கிறார். அதை வர்ணிப்பதற்கு எத்தனையோ விதங்கள் இருக்கின்றன. திருப்பள்ளி எழுச்சியிலே கூட வைகரை வர்ணனை இருக்கிறது. 2 பாசுரங்களிலே மட்டும் அந்த வைகரை பொழுதிலே என்னென்ன ஒலிகள் கேட்கும் என்பதை சொல்லி வர்ணிக்கிறார்.
பிறகு வேறு சில அடையாளங்களை சொல்லி வர்ணிக்கிறார். போன பாசுரத்திலே புள்ளும் சிலம்பினகான் என்று ஆரம்பமே பறவைகளுடைய சப்தத்தை பற்றி ஆரம்பித்தார். பிறகு விழிசங்கின் ஒலி, புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் என்று சங்கு ஒலிக்கும் பின்மால வேளையிலே என்று இரண்டாவது ஒலியை சொல்லுகிறார். அந்த பாசுரத்தின் முடிவிலே ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்து என்று இன்னொரு ஒலி என்ன கேட்கும் என்றால், எல்லாரும் ஹரி நாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஹரி என்கிற திருநாமத்தை ஹரிர் 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 ஹரிஹி என்று 7 தடவை தூங்கி எழுந்த உடனே எல்லாரும் சொல்லுவார்கள். அதுவே பேரரவமாக ஆகிவிடும் என்று 3 விதமான அரவத்தை போன பாசுரத்தில் சொன்னதற்கு அடுத்து அதை போலவே இந்த பாசுரத்திலே 4 விதமான 5 விதமான ஒலிகளை சொல்லுகிறார். அதில் முதல் ஒலி ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் என்று ஆனை சாத்தன் என்கிற வலியன் என்கிற பட்சியினுடைய வாயிலிருந்து எழும்புகிற ஒலி. இரண்டாவது ஒலி காசும் பிறப்பும் கலகலப்ப என்று இந்த ஆட்சியர்கள் அணிந்து கொண்டிருக்கிற ஆபரணங்களிலிருந்து கிளம்புகிற நாதம். மூன்றாவது ஒலி மத்தினால் ஓசைப்படுத்த என்று அவர்கள் தயிர் கடையும் பொழுது அந்த மத்திலிருந்து வருகிற ஒலி. நாலாவது ஒலி தயிரின் பேரரவம் கேட்டிலையோ, தயிரரவம் கேட்டிலையோ என்று தயிரரவம், தயிர் கடையப்படுகிற தயிரிலே கேட்கிற சலச்சல ஒலி. ஐந்தாவது ஒலி நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் என்ற அந்த பாட்டினுடைய ஒலி. இப்படி போன பாசுரத்திலே 3 விதமான ஒலி, இந்த பாசுரத்திலே 5 ஒலி. அதிலே பறவை ஒலி என்பது மட்டும் பொது, மீதி எல்லாம் வெவ்வேறாக இருக்கிறது. இந்த ஒலிகள் எல்லாம் வைகறை பொழுதிலே குறிப்பாக ஆய்ப்பாடிகளே கேட்கிற ஒலிகள் இவை. கேட்டிலையோ, உனக்கு காதிலே விழவில்லையா, நீ கேட்கவில்லையா என்று கேட்கிறார்கள். ஆனை சாத்தன் இருக்கிறதே, பாரத்வாஜம் என்கிற பறவை, அது எங்கும் பேசுகிறது, கலந்து பேசுகிறது, அரவத்தோடு பேசுகிறது என்று 3 சொல்லி இருக்கிறாள் இங்கே. கீசு கீசென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் என்று. கீசு கீசென்று பேசுகிறது, எங்கும் பேசுகிறது, ஆனை சாத்தன் கலந்து பேசுகிறது, பேச்சரவமாக இருக்கிறது என்று. எங்கும் பேசுகிறது என்றால் ஓரிடத்தில் மட்டுமன்று, அந்த பறவையானது பல இடங்களிலே இருக்கிறது. பல பறவைகள் இருக்கின்றன ஆனை சாத்தன்களிலேயே. அவை எங்கு போனாலும் அவற்றின் குரல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. எங்கும் என்றால் எல்லா இடத்திலும். அடுத்ததாக அது கலந்து பேசுகிறது, அது ஒற்றையாக பேசவில்லை. பல ஆலை சாத்தன்கள் கத்தினால் கூட ஒன்றுக்கொன்று மோதிக்கொண்டு கத்தல் இல்லாமல் அதிலே கூப்பிடுவதிலே கூட ஒற்றுமையோடு கூட கலந்து பேசுகிறது. ஒரே சமயத்திலே பல பட்சிகள் சேர்ந்து பேசுவது போல அது அரவத்துடன் பேசுகிறது, மெதுவாக பேசாமல் உரக்க பேசுகிறது. இங்கே பேசுகிறது என்றால் பறவை கூவுகிறது என்று அர்த்தம். இப்படி பண்ணினால் கூட உனக்கு காதில் விழவில்லையா, கேட்டிலையா? ஒரே ஒரு இடத்தில் தான் ஒரு பறவை தான் கத்துகிறது என்றால் கேட்காமல் போகலாம், அது தூரத்தில் இருக்கலாம். அல்லது ஒன்றுக்கொன்று பறவைகளுடைய குரல் மோதிக்கொண்டு அதனாலே அதுல இனிமை குறைந்திருந்தால் நீ அதை அலட்சியப்படுத்தலாம், கேட்காமல் இருக்கலாம். அப்படி இல்லை, இவை கலந்து பேசுகின்றனவே, கேட்கவில்லையா? அல்லது ஹீனஸ்வரத்தில் கூப்பிட்டால் காதில் விழாமல் போகலாம், ஆனால் அரவத்துடன் பேசுகிறதே, கேட்கவில்லையா? உனக்கு காதில் விழாமல் இருப்பதற்கு பிரசக்தி இல்லையே.
நிறைய பறவைகள் எங்கு போனாலும் நிறைய இடத்திலே பேசுகின்றனவே. பறவைகளினுடைய கூவல் குரலானது உபேட்சிக்க கூடியதாக இல்லையே, உனக்கு காதில் விழவில்லையா? காதில் விழவில்லையா, கேட்டிலையா என்பதற்கு இவ்வளவு பெரிய ஆரவாரம் கூட உனக்கு காதில் விழாதபடி காதில் ஒரு குறையா என்கிற லௌகிக அர்த்தமும் உண்டு, அல்லது சாஸ்திரியமான இன்னொரு அர்த்தமும் உண்டு. உனக்கு இதெல்லாம் காதில் விழாதா என்றால் உன் காது பெற்ற பயன் என்ன? இந்த காது இருக்கிறதே, அது நல்ல காரியங்களுக்கல்லவா பயன்பட வேண்டும், நல்லவற்றை கேட்பதற்குத்தானே காது படைத்திருக்கிறார். ஜிஹ்வே கீர்த்தஜ கேசவம் முரரிபும் சேதோ பஜ ஸ்ரீதரம் பாணித்வந்த சமர்ச்சயாச்சுத கதாக ஸ்ரோத்ரத்வயத்வம் ஸ்ருணு என்று காது படுத்த பயனே அச்சுத கதா சவணம் தானே. பெருமாளை பற்றி பேசினால் காதிலே விழ வேண்டாமா? சேவகன் சீர்கேளாத செவி என்ன செவியே, திருமால் சீர்கேளாத செவி என்ன செவியே என்று பழங்கால பாடல்களில் கூட தமிழ் இலக்கியங்களிலே சொல்லி இருக்கிறார்களே. அந்த கேசவனை பாடுவது, ஆனைச்சாத்தன் கேசவனை பாடுகிறதா என்றால், ஆனைச்சாத்தன் கூவுவது இவர்களுக்கு கேசவனை பாடுவது போலத்தான் இருக்கிறதாம். இவர்களுடைய கேசவ பக்தி காரணமாக அந்த பக்ஷி சப்தம் கூட நாம சங்கீர்த்தனம் போலே தான் இருக்கிறதாம். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமோ? இவர் பால் தயிர் விற்க போகும்போது கூட இவர்கள் எழுப்ப வேண்டிய சத்தத்தையே மாற்றி கேசவ தாமோதர மாதவேதி என்று விற்று கொண்டு போவார்களாம். ஏனென்றால் அவர்கள் மனம் அப்படி லயித்திருக்கிறது. இப்படி ஆனைச்சாத்தன் நாம சங்கீர்த்தனம் பண்ணுகிறதே, அதை கேட்டில்லையோ? கேட்காவிட்டால் அந்த காது படைத்த பயனே இல்லாமல் போய்விடுமே என்று வினவுகிறார்கள். வினவுதல் என்று ஒன்று, சிரவணம் பண்ணுதல் என்று ஒன்று. சிரவணம் பண்ணுதல், பிரஷ்னம் பண்ணுதல் என்று சம்ஸ்கிருதத்திலே இரண்டு வெவ்வேறு பதம் இருக்கிறது. தமிழிலேயும் வேண்டுமானால் வெவ்வேறு பதம் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இரண்டுக்கும் சேர்ந்து ஒரு பதம் இருக்கிறது, கேட்பது என்பது. கேள்வி கேட்பது என்று அர்த்தம், காது கொடுத்து கேட்பது என்று அர்த்தம். இப்பொழுது நீ காது கொடுத்து கேட்கவில்லையா என்று கேள்வி கேட்கிறார்கள் இவர்கள். இவர்களும் கேட்பவர்கள், அவள் கேளாதவர்கள் என்று நினைத்து கேட்பவர்களா இவர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது இந்த ஒலி ஓசையை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, இதற்கு மூலபூதமாக புராண ஸ்லோகமே இருக்கிறது. உத்காயதீனாமரவிந்தலோச்சனம் பிரஜாங்கனானாம் திவமஸ்பிருஷத்வதி தத்னஷ்ட நிர்மந்தன சப்தமிஸ்ரிதः நிரஸ்யதே ஏன திசாமமங்களம். என்ன சத்தம் என்று இந்த பாசுரத்திலே சொல்லி இருக்கிறாரோ அதே சத்தத்தை தான் புராணமும் பேசுகிறது. ஹரிபக்தி விலாசம் என்ற ஒரு தொகுப்பு நூல் இருக்கிறது. பெருமாளுடைய பக்தியை பற்றின பாசுரங்களை, புராண ஸ்லோகங்களை தொகுத்து கொடுக்கிறது. அதிலே ஒரு ஸ்லோகம் இது. அரவிந்த லோச்சனனை உத்காயதீனா, உறக்க பாடிக்கொண்டிருக்கிற பெண்டுகள் இவர்கள். பிரஜாங்கனானாம், ஆய்ப்பாடி பெண்டுகள். அவர்களுடைய துவனியானது திவம் அஸ்பிருஷத்து, விண்ணை முட்டியது. உறக்க பாடினார்கள் அந்த அரவிந்த லோச்சனனை. நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் என்று இந்த பாசுரத்திலே சொன்னதற்கு அது மூலம். அது தவிர தத்தனஷ்ட நிர்மந்தன சப்தமிஸ்ரித, தயிர் கடைகிற சத்தம். உள்ளுக்குள்ளே தயிர், வீட்டுக்கு உள்ளே ஒரு சத்தம், வெளியே ஒரு சத்தம். தயிர் கடைகிற சத்தத்தை இந்த பாசுரம் எப்படி சொல்கிறது? மத்தினால் ஓசை படுத்த தயிரவம் என்று. அந்த
ரெண்டு சத்தமும் கலந்து வருகிறது. மிஸ்ரிதா நிர்மந்திரண சப்த மிஸ்ரிதா. இவர்கள் கேசவனை பாடுகிற சத்தம், உள்ளிருந்து வருகிற தயிர் அரவம், இந்த இரண்டுக்கும் ஒரு பொது பண்பு என்ன என்றால், நிரஸ்யதேயேன திசாமமங்களம். இரண்டுமே அமங்கள நிராசம் பண்ணிவிடுமா. இரண்டும் மங்கள சப்தங்கள். மத்து ஒலி என்பதும் மங்கள சப்தம், நாம சங்கீர்த்தன ஒலி என்பதும் மங்கள சப்தம். வேற ஏதாவது அமங்களங்கள் இருந்தால் அவற்றை எல்லாம் நிரசித்து விடக்கூடிய சப்தம். இந்த இரண்டு சப்தமும் சேர்ந்து கேட்டது, மிஸ்ரிதமாக கேட்டது என்கிறதே பாகவத புராண ஸ்லோகம். அதைத்தான் இந்த பாசுரமும் கேசவனை பாடவும் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரவும் என்று இரண்டு சத்தங்களையும் சேர்த்து பேசுகிறது. இதுவும் புராண மூலகமாகத்தான் இருக்கிறது. நாயக பெண் பிள்ளாய், நாயகியான பெண் பிள்ளையே, எங்கள் தலைவியான பெண் பிள்ளையே என்று கூப்பிடுகிறார். அவளை அழைக்க வந்தவர்கள் அவளை தலைவி என்று சொல்கிறார்கள். தலைவி என்று சொல்வதிலே என்ன உள்கருத்து இருக்கும் என்று நாம் யோசித்து பார்க்கிறோம். நீ எங்கள் தலைவியாயிற்றே, நாங்கள் உனக்கு முன்னே எழுந்து கொண்டு உன்னை எழுப்ப வந்திருக்கிறோமே. தலைவியாயிருப்பவள் அல்லவா வழிகாட்டியாக இருக்க வேண்டும். நீ அல்லவா எங்களுக்கு முன்னேயே எழுந்து எங்களையெல்லாம் துயில் எழுப்ப வேண்டும். அதற்கு மாறாக நாங்கள் வந்து உன்னை எழுப்பும்படியாக பண்ணி வைத்திருக்கிறாயே என்று ஒரு கருத்து இருக்கலாம். அல்லது தலைவியானவள் நாங்கள் பாடவும் நீ கேட்டே கிடக்கலாமோ. தலைவி என்பவள் யதா ராஜா ததா பிரஜாஹா என்றபடி லோக சங்கிரகத்துக்காவது யத்யதாசரதே ஸ்ரேஷ்டஹ தத்ததேவ இதரோ ஜனஹ என்று கீதையில் சொன்னபடி உன்னுடைய ஒழுக்கத்தின் மூலம் எங்களையெல்லாம் ஒழுக்கப்படுத்த வேண்டுமே. நீ இப்படி பண்ணலாமா? நாங்கள் நாம சங்கீர்த்தனம் பண்ணி கொண்டிருக்கிறோம், நீ கேட்டே கிடத்தி. நீ அதை கேட்டுக்கொண்டு கூட படுக்கையிலேயே இருக்கிறாய். தலைவிக்கு இது லட்சணமா என்கிற நிந்தையாகவும் இருக்கலாம். அல்லது நிந்தையே இல்லை. இங்கே நாயக பெண் பிள்ளாய் தேசுடையாய் கிர, நீ நாயகியாக இருப்பதாலே, எங்களுக்கெல்லாம் தலைவியாக இருப்பதாலே நாங்கள் உன்னிடம் வந்து முறையிடுகிறோம். இல்லை என்றால் உபேட்சித்து கூட போகலாம், அப்படி பண்ண மாட்டோம். நீ தேசு கொண்டிருப்பதனாலே எங்களையும் நீ ஈர்க்கிறாய். எங்களுக்கு உன்னை விட்டு போக மனமில்லை. நாங்கள் வந்து உன்னிடமே விண்ணப்பம் செய்கிறோம். நாங்கள் கேசவனை பாடுகிறோம், நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடுகிறோம், நீயும் எங்களோடு வந்து சேர்ந்து கொள்ளு என்கிற விண்ணப்பத்தை உன் முன்னே வைக்கிறோம். அதை ஏற்றுக்கொண்டு நீ கதவை திறந்து எங்களோடு வருவாயாக என்ற கருத்தும். ஆக நாயக பெண் பிள்ளா என்று அவளை தலைவியாக சொன்னதிலே இந்த அபிப்பிராயங்கள் எல்லாம் மறைந்திருக்கின்றன. பெண் பிள்ளாய் என்ற விசேஷத்துக்கு நாயக என்கிற விசேஷணம் அடைமொழியாக வந்தது. அந்த அடைமொழியிலே இவ்வளவு அபிப்பிராயங்கள் அடைந்து கிடக்கின்றன என்று. அடைமொழி என்பதற்கு எதிலே அடைந்திருக்கிறதோ அது அடைமொழி என்ற அர்த்தம் சொல்ல வேண்டும் என்பது இல்லை. ஆனால் இந்த இடத்திலே அப்படி வந்திருக்கிறது. இந்த அடைமொழி இருக்கிறதே நாயகா என்கிற அடைமொழி, அதிலே இவ்வளவு கருத்துகள் அடைந்து கிடக்கின்றன. அந்த அர்த்தத்திலேயும் அது அடைமொழியாக இருக்கிறது. இப்படி விசேஷணத்திலே அபிப்பிராயங்கள் இருக்குமானால்
அடைமொழி என்பது கருத்தடைந்த மொழியாக இருக்குமானால் அதற்கு பரிகர அலங்காரம் என்று ஒரு தனி பெயரே வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் அது இலக்கிய நயத்திலே அது ஒரு வகை. இங்கே அந்த பரிகர அலங்காரம் இருக்கிறது. வெறுமே பதத்துக்கு அர்த்தம் தலைவியான பெண் பிள்ளையே என்று சொன்னால் போதாது. தலைவியானா என்று இங்கே சொன்னதிலே இவ்வளவு அர்த்த சூக்ஷ்மங்கள் இருக்கின்றன. நீ தலைவியாயிற்றே, நீ எங்களோடு வந்து எங்களுக்கும் முன்னே நின்று வழிநடத்தி செல்ல வேண்டுமே என்கிற கருத்து இருக்கிறது. நீ தலைவியாயிற்றே, உன்னை பார்த்துதானே மீதி பேரெல்லாம் ஆச்சரணம் பண்ணுவார்கள், நீ படுத்துக் கொண்டிருக்க கூடாதே என்கிற அர்த்தமும் இருக்கிறது. நீ தலைவியாயிற்றே, அதனால் தானே உங்களிடம் நாங்கள் விண்ணப்பம் செய்ய வருகிறோம் என்கிற அர்த்தமும் இருக்கிறது. இதனாலே இங்கே பரிகர அலங்காரம் இருக்கிறது. நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை. நாராயணன் மூர்த்தி கேசவன் என்று 3 திருநாமங்கள் இங்கே இருக்கின்றன. அல்லது நாராயணன் வடிவெடுத்து வந்த கேசவன் கண்ணன். நாராயணன் என்பது பர வடிவத்தை சொல்வதாக வைத்துக் கொள்ளலாம். அவனுடைய மூர்த்தியாக இங்கே கிருஷ்ணன் வந்திருக்கிறான் என்றும் சொல்லலாம். நாராயண என்கிற திருநாமத்திலே இருக்கிற அர்த்த விசேஷங்களை நாம் ஏற்கனவே பார்த்தாயிற்று. முதல் பாசுரத்திலேயே நாராயணனே நமக்கே பறை தருவான் என்ற இடத்திலேயே நாராயண சப்தம் பிரயுக்தமாக இருக்கிறது. நாம் ஒன்றை கவனிக்கிறோம். திருப்பாவையிலே அநேகமாக ஒவ்வொரு பாசுரத்திலேயும் பெருமாளுடைய ஒவ்வொரு திருநாமம் முக்கியமாக வருகிறது. முதல் பாசுரத்திலே நாராயணன் என்கிற திருநாமம், 2வது பாசுரத்திலே பரமன் என்கிற திருநாமம், 3வது பாசுரத்திலே உத்தமன் என்கிற திருநாமம், 4வது பாசுரத்திலே கண்ணன் என்கிற திருநாமம், 5வது பாசுரத்திலே மாயன் என்கிற திருநாமம், 6வது பாசுரத்திலே ஹரி என்கிற திருநாமம் வந்தது போல இந்த பாசுரத்திலே கேசவன் என்கிற திருநாமம் புதிதாக வந்திருக்கிறது. ஏற்கனவே வந்த நாராயணன் என்கிற திருநாமமும் வந்திருக்கிறது. இன்றைக்கு கேசவன் என்கிற திருநாமத்தினுடைய அர்த்த விசேஷங்களை கவனிப்போம். பெருமாளுக்கு கேசவன் என்ற பெயர் எதற்காக வந்தது என்று. கேசவன் என்பது முக்கியமான பெயர். கேசவ நாராயணாதி துவாதச வியூகாவதாரங்களிலே முதலாவது கேசவன் என்று. அதனாலே அதற்கு ஒரு பிராதான்யம் முக்கியத்துவம் இருக்கிறது. முதலிலே கேசவாய நமக, பிறகுதான் நாராயணாய நமக, மாதவாய நமக என்றெல்லாம். அந்த கேசவன் என்பதற்கு மற்ற சில திருநாமங்களுக்கு இருப்பது போல பல அர்த்தங்கள் இருக்கின்றன. நாராயணன் என்பதற்கு கூட நாரங்களுக்கெல்லாம் அயனமானவன் என்று ஒரு அர்த்தமும், நாரங்களை எல்லாம் தொன்னயனமாக கொண்டவன் என்று இன்னொரு அர்த்தமும் சொன்னோம் அல்லவா? அதுபோல கேசவன் என்பதற்கும் வேறு விதமான பல அர்த்தங்கள் இருக்கின்றன. அதிலே 3 அல்லது 4 அர்த்தங்களை இப்பொழுது பார்க்க போகிறோம். 3 என்பது சரி, 3 அர்த்தங்கள் முக்கியமாக இருக்கின்றன. இன்னும் ஆராய்ந்தால் சற்று அப்பிரசித்தமாக ஒரு 4வது அர்த்தம் கூட இருக்கிறது. பிரசித்தமான 3 அர்த்தங்கள் என்ன என்றால், கேசியை கொன்றவன், கூந்தலை கொண்டவன், பிரம்மாவையும் ஈசனையும் வகிப்பவன் என்று 3 அர்த்தங்கள். பெருமாளுடைய திருநாமங்களுக்கு நாம் அர்த்தங்களை ரசித்தோமானால் அதுவே பெருமாளுடைய குணங்களுக்கு ஒரு கண்ணாடி போட்டது போல இருக்கும். திருநாமங்கள் எல்லாம் குணங்களை வெளிப்படுத்த வந்தவை. யானி நாமானி கௌணானி விக்யாதானி மகாத்மனஹா என்ற இடத்திலே கௌணானி என்று சொன்னதற்கு இதுதான் அர்த்தம். குணத்தை வெளிப்படுத்துகிற நாமங்கள். கேசவா என்று சொன்ன உடனே எந்த திருகுணங்கள் வருகின்றன என்பதையும் புரிந்து கொண்டு நாம் அந்த கேசவ நாம சங்கீர்த்தனத்தை பண்ணினால் நல்லது. அதற்காகத்தான் சகஸ்ரநாம பாஷ்யத்துக்கு பட்டர்
பகவத் குணதர்ப்பணம் என்று பெயர் வைத்தார். பகவானுடைய குணங்களுக்கெல்லாம் கண்ணாடியாக இருப்பது அந்த உரை நூல். ஏனென்றால் அந்த குணங்கள் தான் அந்த திருநாமங்களிலே இருக்கின்றன என்று அந்த திருநாமங்களை தொகுத்த வியாச மகர்ஷியே சொல்லிவிட்டார். வெறுமே பெயர் என்று பெயர்கள் 1000 பெயர்கள் இருக்கின்றன என்று சொல்லி போவது முக்கியமில்லை. ஒவ்வொரு பெயரிலும் குடிக்கொண்டிருக்கிற பகவத் குணத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். இப்பொழுது கேசவன் என்கிற திருநாமம். இந்த திருநாமத்திலே பகவானுடைய எந்த குணங்கள் இருக்கின்றன என்றால், மூன்றாவதாக ஒன்று சொன்னோமே, அது முக்கியமாக தோன்றுகிறது அடியனுக்கு. கைதி பிரம்மணோ நாம ஈஷோஹம் சர்வதேஹினாம் ஆவாம் தவாங்கே சம்பூதோ தஸ்மாத் கேசவ நாமவான் என்று ஹரிவம்ச மகாபுராணத்திலே இருக்கிறது. ஹரிவம்சம் என்பது 18 புராணங்களிலே சேர்ந்ததில்லை. இருந்தாலும் மகாபாரதம் என்ற இதிகாசத்துக்கு கிளமாக அதனுடைய அனுபந்தமாக வந்திருக்கிற புராணம் நம்முடைய ஆச்சாரியர்களாலே அதிகமாக பரிகிரகீதமானது. அந்த ஹரிவம்ச புராணத்திலே கேசவன் என்ற பெயருக்கு ஒரு நிஷ்பத்தி பிரகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது க ஈஷ வ என்று பதம் பிரித்து கொள்ள வேண்டும். க ஈஷ சேரும்போது கேச என்று ஆகிவிடும். அப்புறம் வ என்று கொண்டிருக்கிறது. முதலில் க என்ற பதத்துக்கு என்ன அர்த்தம் என்றால், க இதி பிரம்மணோ நாம, கஹ என்று பிரம்மாவினுடைய பெயர். ஈஷா என்பது சிவனுடைய பெயர். இந்த ஸ்லோகத்தை சொல்லுபவரே அந்த சிவன் தான். ஈஷோகம், நான் ஈசன் என்று பெயர் பெற்றிருக்கிறேன். ஏனென்றால் நான் எல்லா ஜந்துக்களுக்கும் ஈஸ்வரனாகவும் இருக்கிறேன். ஈஷோகம் சர்வதேகினாம், பரமசிவன் சொல்லுகிறார், சர்வ ஈஸ்வரனாகவும் நான் இருக்கிறேன். அதனாலே எனக்கு ஈசன் என்று பெயர். பிரம்மாவுக்கு க என்று பெயர். 2 பெயர்களையும் சேர்த்தோமானால் பிரம்மாவும் சிவனும் என்று சொல்ல வேண்டும் என்றால் க ஈஷ என்று சொல்லும் பொழுது சந்தியினுடைய இலக்கணப்படி கேச என்று ஆகிவிடும். கேச என்பதற்கு என்ன அர்த்தம்? பிரம்மாவும் ருத்ரனும் என்று அர்த்தம். அதற்கு பிறகு வ என்று ஒன்று இருக்கிறது. ஆவாம் தவாங்கே சம்பூதோ, நாங்கள் 2 பேரும், சொல்லுபவர் பரமசிவன், நாங்கள் 2 பேரும், 2 பேர் யாரு? பிரம்மாவும் சிவனும். தவ அங்கே சம்பூதோ, தவ உன்னுடைய, யாரை பார்த்து சொல்லுகிறார்? பெருமாளை பார்த்து சொல்லுகிறார். கேசவனை பார்த்து சொல்லுகிறார். உன்னுடைய அங்கே திருமேனியிலே சம்பூதௌ உற்பத்தி பெற்றவர்கள். பெருமாளுடைய திருமேனியில் இருந்துதான் பிரம்மாவும் சிவனும் தோன்றி இருக்கிறார்கள். உபனிஷத்து அப்படித்தான் சொல்லுகிறது. அதனாலே பெருமாளுக்கு கேசவ என்று பெயர். கேசனை தஸ்மாத் கேசவ நாமவான், அதனாலே உனக்கு கேசவன் என்ற பெயர் வந்திருக்கிறது என்று ஹரிவம்ச புராணத்திலே சிவபெருமான் தெரிவிப்பது போல கேசவ பதத்துக்கு நாம் அர்த்தம் கொள்ளலாம். இதுவே முக்கியமான அர்த்தமாக தோன்றுகிறது. ஆனால் பல திருநாமங்களுக்கு பல பல அர்த்தங்கள் இருப்பது போல இந்த கேசவ என்கிற திருநாமத்துக்கும் வேறு அர்த்தங்களும் உண்டு. அவற்றை இப்பொழுது பார்க்க போகிறோம். கேசி என்று ஒரு அசுரர், கம்சனாலே அனுப்பப்பட்ட பல அசுரர்களிலே அவர் ஒருவர். அவர்கள் கிருஷ்ணன் இருக்கிற இடத்துக்கு எதற்காக வருகிறார்கள்? பாலகிருஷ்ணனை துவம்சம் பண்ணுவதற்காக கம்சனாலே அனுப்பப்பட்ட கேசி என்கிற அசுரனானவன் குதிரை வேஷம் போட்டுக் கொண்டு வருகிறார். யஸ்மாத்வயைவ துஷ்டாத்மா ஹதः கேசி ஜனஹர்தன, அந்த கேசி ஒரு குதிரை உருவிலே வந்து கிருஷ்ணனை அழித்து விட வேண்டும் என்கிற துஷ்ட அபிப்பிராயத்தோடு வரும் பொழுது அதை புரிந்து கொண்ட கிருஷ்ணர் தன்னுடைய சின்ன கையை, குழந்தை பாலகன், அந்த குதிரையினுடைய வாயிலே வைத்துவிட்டு பிறகு
எதிர்பாராத விதமாக அந்த கையை மிகவும் பெரிதாக பெரிதாக ஆக்கி கொண்டே போய் அந்த குதிரையுடைய வாயையை பிளந்து விட்டார் கையை உள்ளே வைப்பதன் மூலமாக. அதற்கு பிறகு அந்த கேசி என்கிற அசுரன் செத்து போனான். அப்படி ஒரு கதை பாகவதத்தில் வருகிறது அல்லவா 10வது ஸ்கந்தத்திலே. அங்கே அதனாலேதான் அவனுக்கு கேசவா என்று பெயர் என்று. கேசியை கொன்றவன் என்று அர்த்தமாம். யஸ்மாத்வயைவ துஷ்டாத்மா ஹதः கேசி ஜனார்தன தஸ்மாத் கேசவநாமாத்வம் லோகே ஜ்ஞேயோ பவிஷ்யசி. அதிலிருந்து லோகத்திலே கேசவன் என்கிற பெயராலே நீ அறியப்பட போகிறாய் என்று பாகவதம் சொல்லுகிறது. வாஸ்தவத்திலே கேசவன் என்ற பெயர் அதற்கு முன்னமேயே கூட அவருக்கு இருந்திருக்கிறது. கேசி சம்ஹாரத்தினாலே வந்த பெயர் கேசவன் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கிருஷ்ணாவதாரத்துக்கு முன்னமேயே அந்த பெயர் அவருக்கு உண்டு. வாசுதேவன் முதலிய பெயர்கள் எல்லாம் கூட அப்படித்தான். வசுதேவனுடைய பிள்ளை வாசுதேவன் என்றால் வசுதேவன் பிள்ளையாக இருப்பதற்கு முன்னே, அதற்கு முன் யுகத்தில் எல்லாம் அவருக்கு வாசுதேவன் என்ற பெயர் இருந்ததா இல்லையா என்றால் இருந்தது, வேறு அர்த்தத்திலே இருந்தது. வாசுஷ்டாசோ தேவஷ்டா என்ற இன்னொரு அர்த்தத்திலே இருந்தது. அதே மாதிரிதான் கேசவன் என்கிற பெயரும். கேசி சம்ஹாரத்துக்கு பிறகு கேசி சம்ஹார காரணமாக கேசவன் என்ற பெயர் உனக்கு என்று பாகவதத்திலே சொல்லுகிற ரீதியிலே கேசவன் அமைந்தது. ஆனால் அதற்கு முன்னமேயே பிரம்மாவும் சிவனும் எவனிடமிருந்து தோன்றினார்களோ அவன் என்கிற அர்த்தத்திலே கேசவன் என்ற பெயர் அவனுக்கு இருந்தது. ஹரிவம்ச புராணத்திலேயே நாம் நினைத்து விடக்கூடாது புராண பேதத்தினாலே இந்த கருத்துகள் அர்த்த பேதங்கள் வருகின்றன என்று. ஒரே புராணத்திலே கூட 2-3 அர்த்தங்களையும் சொல்வதும் உண்டு. நாம் ஏற்கனவே ஹரிவம்ச புராணம் கேட்டோமே, அதே புராணத்திலே இந்த அர்த்தமும் கேசவ பதத்துக்கு இருக்கிறது. யஸ்மாத் த்வயா ஹதः கேசி தஸ்மாத் மச்சாசனம் ஸ்ருணு கேசவோ நாம நாம்னாத்வம் சாதோ லோகே பவிஷ்யசி என்று. கேசியை நீ ஹதனாக ஆக்கினதனாலே, கொன்றதனாலே கேசவன் என்ற பெயர் உனக்கு வரப்போகிறது என்பது என்னுடைய சாசனம் என்று. இது தவிர கேசவன் என்ற பதத்துக்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு. கேசா பிரசஸ்தா சந்தியஸ்ய என்று. கேசம் என்றால் தலை மயிர். இன்றைக்கும் பிரசித்தமாக கேசம் என்பது விவகாரத்தில் இருக்கிறது. தலை மயிர் என்று கூந்தல். எவனுக்கு கூந்தல் மிகவும் பிரசஸ்தமாக நன்றாக இருக்கிறதோ அவன் கேசவன் என்று. இலக்கண குறிப்பே கூட ஒன்று இருக்கிறது. கேசாத் வஹ அந்யதரஸ்யாம் என்று. கேச என்ற பதத்தின் மேலே வஹ என்பது வரும் என்று. அதற்கு என்ன அர்த்தமாகிறது? அபிரூபாக கேசாக யஸ்ய சஹ கேசவஹ என்று அர்த்தம். அபிரூபா என்றால் அழகான கேசங்கள் எவனுக்கு வாய்த்திருக்கிறதோ அவன் கேசவன் என்று. இது 3வது கருத்து கேசவன் என்பதற்கு. 4வது கூட ஒன்று சொல்கிறது, மகாபாரதம். இது அவ்வளவு பிரசித்தமான காரணமாக இல்லை, இருந்தாலும் அப்படியும் உள்ள ஒரு அர்த்தம். அம்சவோ ஏ பிரகாசந்தே மமதே கேச சம்ஹிதாஹ சர்வஜ்ஞாः கேசவம் தஸ்மாத் பிராஹுர்மாம் த்விஜசத்தமாஹ. கேச என்பதை கூட ஒரு கலை சொல். அதற்கு அம்சுக்கள், கிரணங்கள் என்று அர்த்தம் இருக்கிறது. என்னுடைய கேசங்கள் அதாவது கிரணங்கள் பிரகாசந்தே பிரகாசிக்கிற காரணத்தினாலே எல்லாம் அறிந்த த்விஜஸ்ரேஷ்டர்கள் எல்லாம் எனக்கு கேசவன் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் என்று பெருமாளே சொல்லுகிறார். சிவனே சொல்லுகிற காரணம் வேறாக இருக்கிறது, பெருமாள் சொல்லுகிற காரணம் வேறாக இருக்கிறது, மற்றவர்கள் சொல்கிற காரணம் வேறாக இருக்கிறது. அம்சு எவனுக்கு அதிகமாக பிரகாசிக்கிறதோ அவன் கேசவன் என்று இது மகாபாரதத்திலே சொல்லுகிறது.
மகாபாரதத்திலே ஒரு அர்த்தம், ஹரிவம்சத்திலே ஒரு அர்த்தம், பாகவதத்திலே ஒரு அர்த்தம். ஆஹா, கேசவன் என்ற பெயருக்குள்ளே இவ்வளவு பெருமாளுடைய திருக்குணங்களை அனுபவிக்க கூடிய பெயராக அது இருக்கிறது. அதனாலே இங்கே கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ என்று. கேசவா என்று சொன்ன பிறகு நீ அதை கேட்ட பிறகும் கூட கிடத்தியோ, படுத்துக்கொண்டே இருக்கலாமா என்று. இன்னொன்று கூட இருக்கிறது விஷ்ணு தர்மத்திலே. கேசவா என்று சொன்னால் நடக்க ஆரம்பிக்க வேண்டும் என்று. ஒவ்வொரு பெருமாளுடைய திருநாமத்துக்கும் ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது, அதை நாம் அனுசந்திப்பதற்கு. கேசவா என்று சொன்னால் அது நடக்கிற சந்தர்ப்பம், படுத்துக் கொண்டிருக்க கூடாது. மாதவா என்று சொன்னால் அது படுத்துக்கொள்ள போகிற சந்தர்ப்பம். அப்படி வித்தியாசங்கள் இருப்பதனாலே இதை பற்றி சற்று விரிவாக பின்னாலே பார்க்க போகிறோம். அப்படி கூட கேட்கிறார்கள், நாங்கள் கேசவா என்று சொல்லியாயிற்றே, நீ எதற்கு படுத்துக் கொண்டிருக்கிறாய் என்ற அர்த்தமும் உண்டு இங்கே. கேட்டிலையோ, கேட்கலையா அப்படின்னா காதுல விழலையா அப்படின்ற அர்த்தம், அதன்படி நீ நடக்கலையா அப்படிங்கிற அர்த்தம். ரெண்டையும் சேர்த்துத்தான் பேசுகிறார் இப்பொழுது ஒரு ஸ்லோகம் கூரத்தாழ்வானுடைய பஞ்சஸ்தவத்தில் இருந்து. கேட்டிலையோ என்று வருகிற ஸ்லோகம். கௌதஸ்குதாக ஸ்திர கூதர்க்க வசேன கேசித் சத்யாம் ஸ்ருதௌ ச பசிராஹ ஸ்வயி தன்மஹிம்னா. இந்த லோகத்திலே சில பேர் இருக்கிறார்கள், நாஸ்திகர்கள். அவர்கள் கௌதஸ்குதர்கள். எது சொன்னாலும் இது எப்படி, எங்கிருந்து வந்தது, இதுக்கு என்ன காரணம் என்று ஏதாவது கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். நம்பிக்கை என்று ஒன்று வேண்டாமோ? அது இல்லாமல் எல்லாவற்றுக்கும் காரணம் கேட்பவர்கள் கௌதஸ்குதர்கள். குதஹா குதஹா, எப்படி, எங்கிருந்து என்று கேட்கிறவர்கள், என்ன காரணமாக என்று கேட்டுக்கொண்டே இருப்பவர்களுக்கு கௌதஸ்குதர்கள் என்று பெயர். அவர்கள் எல்லாம் என்ன பண்ணுகிறார்கள்? ஸ்திர குதர்க்க வசேன, அவர்களுக்கு ஸ்திரமாக ஒரு குதர்க்கம் இருக்கிறது. தர்க்கம் என்பது நல்லதுதான், நாம் எல்லாரும் கூட தர்க்கித்துத்தான் பார்க்க வேண்டும். ஆனால் குதர்க்கம் பண்ணலாமோ? குத்சித தர்க்கம், தப்பு தப்பாக தர்க்கிப்பார்கள், அதிலே ஸ்திரமாக வேறு இருப்பார்கள். அவர்களை ஆஸ்திகர்களாக மாற்றுவது ரொம்ப கஷ்டம். அதற்கு வசப்பட்டு போய் சத்யாம் ஸ்ருதௌ ச பகிராஹ த்வயி தன்மஹிம்னா, உன்னுடைய மாயா வசத்தினாலே அவர்கள் செவிடர்களாக இருக்கிறார்கள். செவிடர்கள் என்றால் காது கேட்கவில்லை என்ற அர்த்தமில்லை. சத்யாம் ஸ்ருதௌ, காது நன்றாகத்தான் கேட்கிறது, சப்தங்கள் அவர்களுடைய காதுக்குள் விழுகின்றன, இருந்தாலும் அவர்கள் செவிடர்களாக இருக்கிறார்கள். அதாவது காதிருந்தும் செவிடு என்றால் அது பிரயோஜனம் இல்லை, அதை செயலுக்கு கொண்டு வருவதில்லை. உன் விஷயத்திலே செவிடாக இருக்கிறார்கள் என்று பெருமாளிடம் சொல்லுகிறார். அவர்களுக்கு காது இருந்து கூட பெருமாள் விஷயத்திலே அது செவிட்டுக்காதாக இருக்கிறது என்று. கேட்டிலையோ என்பதற்கு இது ஒரு கருத்து. கேட்கவில்லையா என்றால் அவர்களுக்கு காதிலே சத்தம் கேட்கிறது, ஆனால் அதன்படி அவர்கள் கேட்க மாட்டார்கள். அவர்கள் சாஸ்திரம் சொன்னபடி கேட்க மாட்டார்கள் என்றால் அதற்கு கீழ்ப்படிய மாட்டார்கள் என்று அர்த்தம். சத்யாம் ஸ்ருதௌ ச பகிராஹ, இதை சொல்லுகிற கூரத்தாழ்வான் அவரும் பெரிய கவியானபடியினாலே அதை சொல்வதிலேயே சில நயங்களை வேடிக்கைகளை எல்லாம் கலந்து சொல்கிறார். அதிலே ஒரு வேடிக்கை, ஸ்ருதி என்பதற்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. ஸ்ருதி என்றால் வேதம் என்று அர்த்தம். சத்யாம் ஸ்ருதௌ ச, வேதமும் நன்றாகத்தான் இருக்கிறது. தர்க்கம் ஒன்றுதானா என்ன பிரமாணம்? இந்த கௌதஸ்குதர்கள் இந்த தர்க்கத்தை குதர்க்கமாக ஆக்கிக் கொண்டு என்னென்னவோ பிதற்றுகிறார்களே. ஆனால் வேதம் என்று ஒன்று இருக்கிறதே, சப்த பிரமாணம், அது இருக்கும் பொழுது கூட அந்த ஒலி அவர்கள் காதில் விழக்கூடாதோ? பதிராக, செவிடர்களாக இருக்கிறார்களே வேதத்திலே என்று இன்னொரு அர்த்தமும் வரும்படியாக அவர்களை நிந்திக்கிறார். நாஸ்திக நிந்தை இந்த ஸ்லோகத்திலே நடைபெறுகிறது.
இப்பொழுது திருப்பாவையிலே நாங்கள் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடிக்கொண்டே இருக்கிறோம், நீ கேட்கவில்லையா? உன் காதிலே விழவில்லையா? அல்லது காதிலே விழுந்தும் கூட நீ இதற்கு கீழ்ப்படியவில்லையா? சத்யாம் ஸ்ருதௌ பதிராக என்ற நிலைக்கு நீ போய்விட்டாயா என்ன என்ற நிந்தையாகவும் இதை கொள்ளலாம். மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம், இந்த ஆட்சியர்களுடைய மத்தோசையை பற்றி நிறைய கவிகள் எழுதியிருக்கிறார்கள். இப்பொழுது ஆண்டாள் திருப்பாவையிலே அவர்கள் தயிர் கடைந்த மத்தின் ஓசையை பேசுகிறாள். அவர்கள் தயிர் கடைவது, அவர்கள் மத்திடுவது முதலிய பற்றி பேசினவர்கள் நிறைய பேர் உண்டு. அதிலே ஒருவர் திருமங்கையாழ்வார் சிறிய திருமடலிலே வாரார் வனமுலையாள் மத்தார பற்றி கொண்டு ஏறாரிடை நோவ எத்தனையோர் போதுமாய் சீரார் தயிர் கடைந்து வெண்ணெய் திரண்டதனை என்கிற பாசுரத்திலே முதலிலே தயிர் கடைபவளுடைய அழகை பற்றி பேசுகிறார் வாரார் வனமுலையாள் என்று. அதே மாதிரிதான் இந்த பாசுரத்திலே ஆண்டாளும் தயிர் கடைகிறவளுடைய அழகைத்தான் பேசுகிறாள். என்னவென்று? அவளுடைய குழலிலே வாசனை வரும் என்று. வாசனருங்குழல் ஆய்ச்சியர் என்று அப்படி அழகிகள் தயிர் கிடைக்கிறார்கள். அதற்கடுத்தது இரண்டு பேரும் மத்தை பற்றித்தான் பேசுகிறார்கள். மத்தார பற்றி கொண்டு, இங்கே மத்தினால் ஓசைப்படுத்த. இரண்டு பேரும் அந்த கடைவதிலே இருக்கிற சிரமத்தை பற்றியும் பேசுகிறார்கள். இரண்டு பேர் என்றால் யார்? திருமங்கை ஆழ்வாரும் ஆண்டாளும். திருமங்கை ஆழ்வார் அந்த சிரமத்தை எப்படி சொல்கிறார்? ஏறார் இடை நோவ எத்தனையோர் போதுமாய் என்று அவளுடைய இடுப்பெல்லாம் வலிக்கும்படியாக அவ்வளவு நாழி அந்த தயிரை கிடைக்கிறாள். ஏன் அதிக நாழி ஆகிறது என்றால், அதிகம் தயிர் நிறையவாக இருக்கிறபடினாலே, ததி சமிருத்தி அதிகமானபடியினாலே அதிலிருந்து வெண்ணெய் எடுப்பதற்கும் அதிக நாழி ஆகிறது. அதிக நாழி கடைந்து கொண்டிருந்தால் இடுப்பெல்லாம் வலிக்கிறது அவளுக்கு. இதே மாதிரிதான் ஆண்டாளும் இங்கே சொல்கிறாள் கைபேர்த்து என்று. கைபேர்த்து என்றால் தன்னுடைய கை, பேர்த்து என்றால் அசைத்து ஆட்டி என்ற அர்த்தம் சொன்னோம். இப்பொழுது கை நோவுபடுகிற அளவுக்கு அதை பேர்த்து கொண்டிருக்கிறாள். வலிக்க வலிக்க அந்த தயிர் கடைகிற காரியத்தை பண்ணுகிறாள் என்று. சீரார் தயிர் கடைந்து வெண்ணெய் திரண்டதனை, இங்கே தயிர் அரவத்தை பற்றிய பேச்சு. இப்படி ஒரு கவியினுடைய வர்ணனை. இன்னொரு கவி இப்பொழுது பார்க்க போகிறோம். இந்த கவி வாதி பீகர கவி என்பவர் வெங்கடேச சுப்ரபாதம் என்று இப்பொழுது இந்நாட்களிலே மிகவும் பிரசித்தமாக இருக்கிற ஒரு ஸ்தோத்திரத்தை அருளி செய்தவர். அவர் பெருமாளுக்கு சுப்ரபாதம் பாடுகிறார். பொழுது விடிந்து விட்டது என்பதை தெரிவிக்க வேண்டும். அதற்கு இந்த ஒலிகளைத்தான் சொல்லுகிறார். அவர் ஆண்டாளை பின்பற்றுபவர் தானே. யோஷாகணே நவரதத்னி விமத்யமானே கோஷாலயேஷு ததிமந்தன தீவ்ர கோஷாः ரோஷாத் கலிம் விதததே ககுபஸ்ச கும்பாः சேஷாத்ரிசேகர விபோ தவ சுப்ரபாதம். சுப்ரபாதத்தில் இருக்கிற மற்ற ஸ்லோகங்களை விட அடியனுக்கு இந்த ஸ்லோகம் ஏன் பிடித்திருக்கிறது என்றால், யோஷா கோஷா ரோஷா சேஷா என்று ஒவ்வொரு பாதத்திலையும் இரண்டாவது எழுத்து ஷா என்று வரும்படியாக பண்ணி இதிலே ஒரு சொல்லழகை அவர் புகுத்தி இருப்பதனாலே பிடிக்கும். சொல்லழகு இருக்கட்டும், பொருள் அழகுக்கு வருவோம். என்ன சத்தம் கேட்கிறது பெருமாளை எழுப்புகிறதுக்கு விடியன் வேளையிலே என்றால், வரதத்னி விமத்யமானே தயிர் கிடைக்கிற சத்தம் கேட்டு விட்டது. எங்கே? கோஷாலயேஷு, ஆய்ப்பாடியிலே. ஆய்ப்பாடி என்றால் அந்த ஆய்ப்பாடிதான் என்றில்லை. ஆயர்கள் எல்லா ஊர்களிலும் வசிக்கிறார்கள். எல்லா பிராந்தங்களிலேயும் கோஷாலயங்கள் உண்டு. அந்த கோஷாலயங்களிலே ததிமந்தன தீவிர கோஷங்களும் உண்டு. இதிலே எனக்கு ருச்சிப்பதற்கு இன்னொரு காரணம், ஒரு பதத்துக்கு ரெண்டு அர்த்தம் வைத்து வேடிக்கை பண்ணுவது.
கோஷ ஆலயத்திலே கோஷங்கள் உண்டு என்றால் இரண்டாவது கோஷம் சப்தங்கள். அதுதான் இப்பொழுது திருப்பாவையிலும் வருகிறது. முதல் கோஷங்கள் இருக்கிறதே அந்த கோஷாலயேஷு என்று, அதற்கு ஆயர்கள் என்று பெயர் என்று அர்த்தமாகிறது. இது ஒரு வேடிக்கை. அப்படி சொல்லி சுப்பிரபாதம் பாடினாரே, அது இந்த ஆண்டாளை பின்பற்றித்தான். தயிரரவம் கேட்கிறது, பொழுது விடிந்து விட்டதற்கு அடையாளமாகிவிட்டது, சேஷாந்திரி சேகரனே நீ எழுந்திருப்பாயாக என்று சொல்வதற்கு மூலமானது இந்த திருப்பாவை. கீஷு கீஷு பாசுரத்தை மூலமாக கொண்டுதான் அந்த சுப்பிரபாத ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை அமைத்திருக்கிறார் அவர். அடுத்ததாக பாடவும் கேட்டே கிடைத்தியோ. பாடுவது ஒரு கோஷ்டி, அதை கேட்பது நீ. பாடுவதில் எவ்வளவு புண்ணியமோ அவ்வளவு புண்ணியம் கேட்பதிலேயும் இருக்கிறது. ஒரு கால் உனக்கு அந்த கேட்பது ரொம்ப பிடித்திருக்கிறதுனாலே பாடுபவர்களோடு வராமல் நாங்கள் பாட பாட நீ கேட்டு கேட்டு ரசிக்கிறாயோ என்னமோ, கேட்டே கிடத்தியோ. ஏனென்றால் பாடினாலும் புண்ணியம், கேட்டாலும் புண்ணியம், பாடினாலும் ரசானுபவம், இன்னொருத்தர் பாட அதை நாம் கேட்டாலும் ரசானுபவம். இதம் ஸ்ருணுயான் நித்யம் யஷ்சாபி பரிகீர்த்தயேத். சகஸ்நாமத்துக்கு பிறகு இதை கேட்பவர் பாடுபவர் என்று இரண்டு. முதலிலே கேட்பவரை வேறு சொல்லிவிட்டார். கேட்பவர்களுக்கு அதிக புண்ணியம் என்று. பாடுபவர்களுடைய மகிமை இருக்கிறதே அது கானத்தினுடைய மகிமை. அதை கைசிக புராணம் என்பதிலே நாம் கேட்கிறோம். இப்பொழுது இவர்கள் சொல்கிறார்கள், கேட்டே கிடத்தியோ, நீ அந்த பாட்டை கேட்டு ரசிப்பதாலே கிடந்தே இருக்கிறாயோ, படுக்கையை விட்டு எழுந்திருக்கவில்லை, சிரவணானந்தம் நடைபெறுகிறதோ என்று. கேட்டே கிடத்தியோ என்று என்பதற்கு இன்னொரு தாற்பயம், அப்படி நீ கேட்டு கிடக்க கூடாது, எங்களோடு வர வேண்டும் என்று. எங்களோடு வர வேண்டும் என்பதற்கு இரண்டு காரணங்கள் இவர்கள் கூப்பிடுவதற்கு. நாங்கள் எல்லாம் கானானுபவம் பண்ணும் பொழுது நீ மட்டும் தனித்தீராதே, எங்களோடு வந்து சேர்ந்து கொண்டு விடு, உனக்கும் நல்லது நடக்கட்டும் என்கிற நல்லெண்ணம் ஒரு காரணம். இரண்டாவது, தனித்து ருச்சித்தல் என்று ஒன்று, குழாத்தோடு ருச்சித்தல் என்று இன்னொன்று. அடியார்களோடு கூட்டமாக அன்வயிப்பது நல்லது. ஏக சுவாதுன புஞ்சீத, தனியாக ஒரு மதுர பதம் சாப்பிடுவது உள்பட ரசம் இனிப்பு உண்பதற்கு கூட தனியாக பண்ணாதே என்று. மெய்யடியார்கள் தம் ஈட்டம் கண்டிடக் கூடு மேலது காணும் கண்பயனாவதே. பெருமாள் திருமொழியிலே அடியார்கள் ஈட்டமாக இருக்க வேண்டும், கூட்டமாக கூட வேண்டும். அதுதான் அந்த கோஷ்டியை சேவிப்பதுதான் கண்பட்டதற்கு பயன். நாங்கள் கோஷ்டியாக வந்திருக்கிறோம், இந்த கோஷ்டியில் கலந்து கொள்ளு என்று உன்னை கூப்பிடுகிறோம். நீ தனியாக ருச்சிக்க வேண்டாம், கோஷ்டியிலே வந்து சேர்ந்தால் நல்லது என்று. கேட்டே கிடத்தியோ, கேட்டால் கிடக்க முடியாது. பக்தர்களுக்கு பெருமாளுடைய குணங்களை கீர்த்திப்பதை கேட்டால் இருப்பு கொள்ளாது. எம்மானை சொல்லி பாடி எழுந்தும் பறந்தும் துள்ளாதார் தம்மான் கருமம் என் சொல்லீர் தன்கடல் வட்ட துள்ளீரே. திருவாய்மொழி. கேசவனை பாடினால் நாம் என்ன பண்ண வேண்டும்? எழுந்திருக்க வேண்டும், பறக்க வேண்டும், துள்ள வேண்டும். மாறாக இவள் என்ன பண்ணுகிறாள்? கிடக்கிறாள். கேட்டே கிடத்தியோ. கேசவன் பாட்டை கேட்ட பிறகு கூடவா கிடக்க தோன்றுகிறது? அப்படி மனத்திலே ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டு எழுந்து பறந்து துள்ளி எங்களோடு கூட வர வேண்டாமோ என்கிற கருத்தும் இருக்கிறது. கேட்டே கிடத்தியோ என்று. பக்தியிலே 9 விதம் இருக்கிறது. அதிலே கேட்டே என்பது கூட ஒரு விதம்தான். பாகவதம் சொல்லுகிறது, ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்மநிவேதனம் என்று இந்த 9 வித பக்தியையும் பற்றி திருப்பாவை பேசுகிறது. அதிலே இன்றைக்கு
கீர்த்தனம் என்பதும் ஸ்ரவணம் என்பதும். ஸ்ரவணம் என்பதை பற்றி கேட்டிலையோ என்று, கீர்த்தனம் என்பதை பற்றி கேசவனை பாடவும் என்று. அதே மாதிரி மற்ற 7 இருக்கின்றனவே, அந்த 7ம் கூட திருப்பாவையிலே வெவ்வேறு பாசுரங்களிலே வருகின்றன. இதை அந்தந்த பாசுரங்கள் வரும்போது நாம் பார்ப்போம். ஸ்ரவணாதி நவவித பக்திகளையும் திருப்பாவை வர்ணிக்கிறது. அதிலே 2 ஸ்ரவணம் கீர்த்தனம் என்ற 2ஐயும் இந்த பாசுரம் வர்ணிக்கிறது என்று. இப்பொழுது கேசவ என்பதற்கு நாம் ஏற்கனவே சிறிது துப்பு கொடுத்து விட்டு பிறகு பார்க்கலாம் என்று தள்ளி போட்ட விஷயம், 4 சந்தர்ப்பங்களிலே 4 திருநாமங்களை கீர்த்திப்பது முக்கியம் என்று. உத்திஷ்டம் சிந்தய ஹரிம், व्रजं चिन्तय केशवम्, भुञ्जं चिन्तय गोविन्दं, स्वपं चिन्तय माधवम्. இதற்கு கீழே படம் போட்டிருக்கிறவர்களை நான் பாராட்டுகிறேன். 4 படங்கள் இருக்கின்றன. படுக்கையிலிருந்து எழுந்திருக்கிற படம், அவள் ஹரி 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 என்று சொல்கிறாள். அதற்கடுத்தது அவள் கிளம்பி நடக்கிற படம், அதிலே அவள் கேசவா என்று சொல்கிறாள். 3வதிலே அவள் சாப்பிடுகிற படம், கோவிந்தா என்று சொல்கிறாள். 4வதிலே அவள் படுக்கைக்கு போகிற படம், அதிலே மாதவா என்று சொல்கிறாள். அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து. தூங்கி எழும்பொழுது ஹரி என்று சொல்லுங்கள். ஆண்டாளும் அதைத்தான் சொல்லி காண்பிக்கிறாள். ஆண்டாள் இந்த புராண கருத்துக்களை எல்லாம் நம்புவது மட்டுமில்லை, நமக்கும் புரிய வைக்கிறாள். தூங்கி எழுந்தவுடனே மெல்ல விழுந்து ஹரி என்ற பேரரவம் என்று தூங்கி எழுந்தவுடனே ஹரி என்று சொல்ல வேண்டும் என்பதை காட்டியிருக்கிறாள். அதே போலத்தான் இந்த பாசுரத்திலே நடந்து போகும்போது கேசவனை பாடவும் என்று. இப்பொழுது இவர்கள் எல்லாம் நடந்து போய்கொண்டிருக்கிறார்கள் பாவை நோன்புக்காக. அவர்கள் கேசவனை பாடிக்கொண்டு போகிறார்கள். சாப்பிடும் பொழுது கோவிந்தா என்று சொல்ல வேண்டும் என்பதை பின்னாலே ஒரு பாசுரத்திலே பார்க்க போகிறோம். கானம் சேர்ந்தும்போம் கோவிந்தா என்று கரவைகள் பாசுரத்திலே. முடிவிலே என்ன சொல்ல வேண்டும்? மாதவனை சொல்ல வேண்டும். கடைசி பாசுரத்தில் இது வருகிறது, வங்க கடல் கடைந்த மாதவனை என்று. 4 வெவ்வேறு சந்தர்ப்பங்களிலே பிரதி தினமுமே கூட 4 வெவ்வேறு திருநாமங்களை நாம் கீர்த்திக்க வேண்டும் என்று நமக்கு புராணம் கற்பித்த ரீதியிலே நாம் அந்த திருநாமங்களையே சொல்லலாம் என்பதை திருப்பாவையும் நமக்கு காண்பிக்கிறது. இன்றைய பாசுரத்திலே கேசவ திருநாமம் வந்ததற்கு இதுதான் காரணம். அவர் போன பாசுரத்திலே தூங்கி எழுந்தவர்கள் ஹரி என்பதை சொல்கிறார்கள் என்று சொல்லி ஆயிற்று. இப்பொழுது நடந்து செல்பவர்கள் கேசவா என்று பாடுகிறார்கள் என்று. தேசமுடையாய் திரவேலோரெம்பாவாய், தேஜஸ் உடையவளே நீ இந்த கதவை திறப்பாயாக என்று வேண்டுகோள் விடுக்கிறார்கள் நாயக பெண் பிள்ளைக்கு இந்த ஆயர் சிறுமிகள். இப்பொழுது இங்கே நிறுத்திக் கொள்வோம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.